கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். நாம் ஏன் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும்? Why should we glorify God? ஜீசஸ் கற்றுக் கொடுத்ததே நமக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பூமியில் இருந்த நாள் மட்டும் பிதாவை மகிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பிதாவுக்கு மகிமையை தேடினார், பிதாவை மகிமைப்படுத்தினார். பிதாவினுடைய மகிமை அவருடைய சித்தம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். சோ நாமும் கூட நம்முடைய சிருஷ்டிப்பினுடைய நோக்கத்தை நாம் முதல்ல அறியணும். அதை நாம் சரியாய் நாம் அறிந்திருந்திருப்போமானால், பிரியமானவர்களே, நாம் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிறதை காட்டிலும் தேவனுக்கு மகிமை தேடுகிறதை பார்க்கலாம் வேறொரு வாழ்க்கை, நம்மளுடைய வேறொரு லட்சியத்தை நாம் வச்சுக்கவே மாட்டோம். சோ வருகிற புதன்கிழமைகளில் நான் ஏன் மகிமை, தேவனுக்கு நான் ஏன் மகிமை கொடுக்கணும், ஏன் மகிமை தேடணும், அதை எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்தலாம், நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை நாம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 100வது சங்கீதம் வசனங்களை நாம் திருப்புவோம். சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அதுல நடுவுல நல்ல ஒரு ஃப்ரேஸ், அவரே நம்மை உண்டாக்கினார். ஓகே, அவர் நம்மை மாத்திரம் உண்டாக்கல, அவர் நம்மை மாத்திரம் இல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அவரே நம்மை உண்டாக்கினார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். அப்ப நம்ம உண்டாக்குனது மாத்திரம் இல்ல, துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். பாருங்க, நம்மையும் உண்டாக்கினார், துன்மார்க்கனை உண்டாக்கினார். சகலத்தையும் யாருக்கென்று, தமக்கென்று படைத்தார், தம்முடைய மகிமைக்கென்று படைத்தார். ஓகே, இன்னொரு வசனத்தை சேர்த்துக் கொள்வோம். வேதம் எப்படி எப்படிலாம் சொல்லுது பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன், நான் என் மகிமைக்கென்று உருவாக்கினேன், நான் என் மகிமைக்கென்று நான் படைத்தேன். எப்படி எல்லாம் வசனங்கள் இருக்கு சொல்லுங்க பாபோம். அவர் என்னை உண்டாக்கினார். அவர் என்ன உண்டாக்குனது எதுக்காக அப்படின்னா தமக்கென்று உண்டாக்கினார். சிறப்பு துன்மார்க்கனையும் தமக்கென்று உண்டாக்கினார். எதற்கென்று? தமக்கென்று, தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று. 7ஆம் வசனத்தில் 43:7, என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன். யாரை? சகலத்தையும். சகலத்தையும்
என்னையும் சகலத்தையும் துன்மார்க்கனையும் சகலத்தையும் அவர் எதற்காக படைத்தார் அப்படின்னா, அவருடைய மகிமைக்கென்று அவர் படைத்தார். என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்தேன், உருவாக்கினேன், படைத்தேன். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி துன்மார்க்கனை அவருடைய மகிமைக்கென்று உருவாக்க முடியும்? துன்மார்க்கனே தம்முடைய மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்தேன். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், 430 ஆண்டுகளாய் இஸ்ரவேல் தேவனுடைய சொந்த ஜனம் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். மோசே கொண்டு கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறார். 430 ஆண்டுகள் கழித்து அவர்கள் பின்பற்றி தொடர்ந்து வருகிறார்கள். 4 வசனத்துல கூட வாசிக்கிறோம். அதாவது 3 வசனம், பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். எங்க கீழே நான் வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். நீதிமொழிகள் 16:4 என்ன வாசிச்சோம் சொல்லுங்க, டக்குனு யார் சொல்லுவா? எதுக்காக? கர்த்தர் சகலத்தையும் தம்முடைய பர்பஸ்க்கு என்று, தம்முடைய நோக்கத்துக்கு என்று, தங்களுடைய குறிக்கோளுக்கு என்று சகலமும் தனக்காகவே தான் படைச்சிருக்கிறார். அப்ப துன்மார்க்கனையும் தம்முடைய தீங்கு நாளுக்காக தம்முடைய மகிமைக்கு என்று நியமித்திருக்கிறார். அதுக்கு என்ன உதாரணம்? இங்க ஒரு உதாரணம். துன்மார்க்கன் மோசே கேட்பார், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை செய்யணும் எங்களுடைய ஆண்டவனுக்கு. யாருமே நான் ஆண்டவன்? ஐ எம் த லார்ட். ஹூ இஸ் த லார்ட் அப்படிமா? என்ன திணற இருக்கும்? நான் தான் பார்வோன், நான் தான் லார்ட், நான் தான் கர்த்தர். ஹூ இஸ் த லார்ட்? ஓகே, அவனுக்கு காமிக்கணும்ல. அந்த துன்மார்க்கனுக்கு, அந்த கடின நெஞ்சனுக்கு கர்த்தர் யார் என்பதை விளங்க பண்ணணும். ஓகே, அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். நான் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அப்ப கொடூரமான துன்மார்க்கமான பாஸ், துன்மார்க்கமான புருஷன் கூட, துன்மார்க்கமான குடிகார புருஷன், துன்மார்க்கமான மனைவி, ரெண்டகம் பண்ணுகிற மனைவி, புருஷனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற துன்மார்க்கமான புருஷன், குடிகார புருஷன், கடின நெஞ்சன். எஸ், ஆண்டவரே இப்படி இருக்கிறார்களே. எஸ் எஸ், யார் மூலமாவும் தேவன் மகிமைப்பட முடியும்? யார் மூலமாவும்? தேவன் சகலத்தின் தமக்கென்று உண்டாக்கினார். சொன்னோம். அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சத்தியங்கள் எல்லாம் நான் உள் வாங்கியிருந்தோம்னு வச்சுங்களேன், நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் இந்த தீங்கிலும் இந்த துன்மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையான மனுஷர்கள் மத்தியிலும் இதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பர்பஸ் எனக்கு தெரியல, இந்த நோக்கம் எனக்கு தெரியல, இதற்காக தான் சகலத்தையும் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, சகலத்தையும் இப்படி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்கிறது எனக்கு தெரியல. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, வேற என்னென்னமோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அண்ட சராச்சரத்திலும்
தேவன் சகலத்தையும் இப்படி வாசித்தோம்லே. மறுபடியும் இந்த ஏசாயா 43:7 திருப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 7 வசனம். இதெல்லாம் உள்ளார நாம் இருதயத்துக்குள்ளார நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம். நாம் இங்க வாசிக்கிறோம், நான் என் மகிமைக்கென்று சகலத்தையும் சிருஷ்டித்தேன். நான் என் மகிமைக்கென்று சகலத்தையும் நான் சிருஷ்டித்தேன், உருவாக்கினேன், படைத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், அங்க 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் எல்லாம் என்னை கனம் பண்ணுகிறது, என்னை மகிமைப்படுத்துகிறது. பாத்தீங்களா? எதெல்லாம் கனம் பண்ணுது? காட்டு மிருகங்கள், அப்புறம் வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள், என்னென்ன இருக்கோ எல்லாம் கர்த்தரை என்ன செய்து சொல்லுங்க பாப்போம்? கனப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது. நம்பர் 1. சங்கீதம் 19வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் முதல் 6 வசனங்களை உங்களை வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது வேறு விதமாய் சொல்லுவோமானால், வான் மண்டலம், நட்சத்திர மண்டலங்கள், பால்வெளி, கேலக்சி, கிரகங்கள், கோள்கள், வானம், பூமி எல்லாம் சகலமும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. 2ஆம் வசனம், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அந்த வான மண்டலங்களுள்ளதான அந்த ஜடப்பொருள்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. எங்கேயாவது கடமுட்டன்னு ஏதாவது சவுண்ட் வருதான்னு பாருங்க. இடி இடிச்சா சவுண்ட் கேட்குது. எங்கேயாவது வேற ஏதாவது மண்டலங்கள், நட்சத்திர மண்டலங்கள், போக்குவரத்து எல்லாம் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் எப்படி ஓடுதான் வாசிக்கிறோம் பாருங்க. 4ஆம் வசனத்தில், அவைகளின் சத்தம் பூமி எங்கும் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சியா போதான் சூரியன் அல்லது அதனுடைய கிரகங்கள், அதனுடைய கோள்கள் எல்லாம் மகிழ்ச்சியா சுத்துது. ஒன்னு முதல் நீள்வட்ட பாதையில், ஒன்னு 2வது நீள்வட்ட பாதையில், ஒன்னு 7வது நீள்வட்ட பாதையில், ஒன்னு 8வது நீள்வட்ட பாதையில். என்ன தூக்கி 8வது பாதையில் நீ வச்ச? போட்டி இருக்கு அதுக்கு? அது என்ன முதல் வட்ட பாதையில் என்ன வச்ச? இஸ் தேர் எனி காம்படிஷன்? மகிழ்ச்சியா ஓடுது பாருங்க, மகிழ்ச்சியா ஓடுது. அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற டிராக்ல அது பாட்டுக்கு, அந்த நீள்வட்ட பாதையில் அது பாட்டுக்கு சுத்துது, மகிழ்ச்சியா ஓடுதான். பேச்சு இல்ல, சத்தம் இல்ல, வார்த்தை இல்ல, ஆனால் தேவனை மகிமைப்படுத்துது. எது? வான் மண்டலங்கள், அவைகள்லாம் தேவனை மகிமைப்படுத்துது. ஓகே, தூதர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார், தூதர்களை சிருஷ்டித்தார். தூதர்கள் சதா 24 மணி நேரமும் பரிசுத்தர், 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 ஓயாமல் இரவும் பகலுமாய் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். தூதர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வான் மண்டலத்துள்ளதான காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சகல சிருஷ்டிப்பும் தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள், பறவைகள் எல்லாம் மகிமைப்படுத்துது. ஆனால் அவைகளை தேவன் தம்முடைய சாயலாக ஒன்றை கூட சிருஷ்டிக்கல. தம்முடைய சாயலாக ஒண்ணுமே சிருஷ்டிக்கல.
மனுஷனை தம்முடைய சாயலா சிருஷ்டித்து அவனுக்குள்ள ஒரு சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவாத்மாவாக்கி, இதுலெல்லாம் நான் மகிமைப்படல. இந்த வானத்தை சிருஷ்டித்ததுல அது என்ன மகிமைப்படுத்தினாலும் அதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த தூதர்கள் என்னை ஓயாமல் என்னை போற்றி கொண்டாலும் என்னை மகிமைப்படுத்தினாலும் அதுலயும் நான் திருப்தி அடையல. காலையில எழுந்திருச்சுன்னு கீச்சு 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 கீச்சுன்னு கத்துதே. காலையில எழுந்திரிச்ச உடனே கீச்சு 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 கீச்சு, அதுகளிலும் நான் பிரியப்படல. அதெல்லாம் என்ன மகிமைப்படுத்து. ஆனால் சிகரமாகிய என்னுடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் என்னை கனப்படுத்துவான், என்னை மகிமைப்படுத்துவான் அப்படின்னா சிருஷ்டித்ததனுடைய நோக்கமே அதுக்குதான். என் மகிமைக்கென்றுதான் நான் சிருஷ்டித்தேன், உருவாக்குனேன், நான் படைச்சேன். ஆனால் இவன் மாத்திரம்தான் மகிமைப்படுத்த மாட்டேங்கிறான். இவன் அவருக்குரிய மகிமை அவன் திருடுறான். இவன் திருடுறான். கொடுமல்ல, எல்லாம் சகலமும் தேவனை மகிமைப்படுத்தையில் இவன் ஒருத்த மாத்திரம் மகிமையை செலுத்தல, மகிமையை திருடுறான். இஸ் ராபிங். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தூதனுக்கோ வானத்தின் சத்துவங்களுக்கோ இந்த கோட்டாங்குருவி குஞ்சு காட்டு மிருகனா அவைகளுக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பளிச்சுன்னு சொல்லிடலாம். என்ன நீங்களே சொல்லுங்க. சுய அந்த சுயம்ங்கிறது சொன்னீங்க பாருங்க, அதான் எது அதுங்களுக்கெல்லாம் என்ன இல்லை சொல்லுங்க அப்போ. சுய சித்தம், மாம்சம், சுய சித்தம் அப்படிங்கிறது என்னது? அப்ப தேவன் நம்மளை எப்படி உண்டாக்குனார் சொல்லுங்க அப்போ. தம்முடைய சாயலில் உருவாக்கி அவனுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு வில்ல கொடுத்து, இப்ப அதெல்லாம் ரோபோட் மாதிரி இயங்குது. அது தேவன் நம்மளே என்னாக்கி இருக்கலாம் சொல்லுங்க அப்போ. ஒரு ரோபோட் மாதிரி இருக்கலாம். அதுல என்ன, ஏற்கனவே ஏகப்பட்ட ரோபோட் இருக்க, ஏகப்பட்ட ரோபோட் சுத்திக்கிட்டு இருக்க, அப்புறம் இன்னொரு ரோபோட். தன்னுடைய சாயலை சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்து நீ என்ன செய்ய போற? நீ என்ன மகிமைப்படுத்த போறியா இல்லது உன்னையே நீ மகிமைப்படுத்த போறியா? அருமையானவர்களே, நாம் கடந்த நாட்களில் எப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படாத நாட்களுக்கு முன்பாக நாம் தேவனுக்கு மகிமை தேடல. நாம் நமக்கே என்ன செஞ்சிட்டோம்? மகிமையை தேடிட்டோம். நமக்கு மகிமையை தேடிட்டோம், நம்மையே கனப்படுத்திக்கிட்டோம். உதாரணமா ஒரு 2 காரியம். நாம் இந்த காரியமானாலும் சரி, இந்த காரியமானாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும், பூமிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு மகிமையை தேடிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் நாம் எப்படி நமக்கு மகிமையை தேடிட்டோம் பாருங்க. 12ஆம் வசனத்தில், உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுது உன் ஆடு மாடு உன்னுடைய பிசினஸ் வெள்ளி பொன் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் பொழுது உன் இருதயம் மேட்டி மேடையாமல் இருக்கட்டும். 17ஆம் வசனம், என் சாமர்த்தியம் என் கைபலன், என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க என்னவாயிரு? எச்சரிக்கையாயிரு. இப்ப இதுல என்ன தெரியுது? இப்ப அதாவது என்னது? என் சாமர்த்தியம் என் கைபலன். நான் கட்டின மகா பாபிலோன், அல்லது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், இந்த வார்த்தையின்படி இது ஒரு விக்கிரக ஆராதனை. இது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஸ்தேவான் ஒரு பெரிய நீண்ட லெக்சர் பண்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 40 வாசிக்கிறேன். ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று அறியும்.
எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் என்ன செய்தார்கள்? களி கூர்ந்தார்கள். தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். தங்களுடைய கைகளின் கிரியைகள், என் சாமர்த்தியம், தனக்கு மகிமை எடுத்துக்கொள்றது.